சஹான்ஜி ஸ்பீக்கிங். சில பெண்கள் தங்கள் உடம்பை ஆயுதமாக பயன்படுத்துவது ஏன்? இதற்கு நீண்ட காலமாக இந்த பெண் சமூகத்தை ஆணாதிக்கம் அடிமைப்படுத்தியுள்ளது. அவர்களை அறிவை அவர்கள் முழுமையாக பயன்படுத்த விடாமல் முடக்கிவிட்டனர். பெண்களின் அறிவாயுதத்தை ஆணாதிக்கம் முடக்கிவிட்டது. பெண்களின் சுய சிந்தனையை முடக்கிவிட்டது ஆண் சமூகம். அவர்களை தெய்வம் என்று வார்த்தைகளால் உயர்த்தி நடைமுறை வாழ்க்கையில் வீட்டின் மூலையில் அமர்த்திவிட்டது. இன்னும் சொல்லப்போனால் சமையல் கட்டிலேயே, சமையல் அறையிலேயே முன்பு அடக்கி வைத்திருந்தனர். வீட்டு சிறைச்சாலையில் பல ஆண்டுகளாக இந்த பெண் சமூகம் சிறை வைக்கப்பட்டு இருக்கிறது. ஏன் ஆண் சமூகம் பெண் சமூகத்தை இவ்வளவு அடக்குமுறைக்கு ஆட்படுத்த செய்தது என்றால், ஆண் பெண்ணை பார்த்து எப்பொழுதுமே உள்ளார்ந்த நிலையில் ஒரு பயத்துடனே இருக்கின்றான். ஏன்? பெண் சக்தியின் மூலம், சக்தியின் ஊற்று. உமன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் ஊம்ப் ப்ளஸ் மேன், அதாவது கருவை சுமந்த, அந்த கருப்பையை சுமந்த ஆண் என்றுதான் அர்த்தம். ஆணை விட பெண் உள்ளார்ந்த நிலையில் மிக மிக வலிமையானவள். ஒரு ஆணால் ஒரு கருவை சுமக்க முடியுமா? அந்த வலியை அவனால் தாங்கவே முடியாது. ஆனால் பெண் 10 மாதம் ஒரு கருவை சுமந்து இந்த பூவுலகிற்கு அடுத்த கடவுள் தன்மை உயிர்த்தெழுவதற்கான ஒரு மனித பிறவியை ஈண்டெடுக்கின்றாள். இதனாலேயே ஆண் பெண் மீது ஒரு உள்ளார்ந்த நிலையில் பொறாமையுடனும் பயத்துடனும் இருக்கின்றான். இதனுடைய வெளிப்பாடுதான் பெண்ணை ஆண் அடக்கி கொண்டே இருக்கின்றான். முடக்கி வைக்க எத்தனித்து கொண்டே இருக்கின்றான். இந்த அடக்கி வைக்கப்பட்ட பெண் சமூகம் இந்த ஆணை பழி வாங்குவதற்காக சில பெண்கள் தங்கள் உடம்பை ஆயுதமாக பயன்படுத்துகின்றனர். பொதுவாகவே இந்த தேகம், இந்த உடம்பு வெறும் சதை பகுதி அல்ல. அதற்குள் ஒரு மனம் இருக்கின்றது, அதற்குள் ஒரு இதயம் இருக்கின்றது, அதையும் தாண்டி அதற்குள் ஒரு உயிர்த்தன்மை இருக்கின்றது, ஒரு உயிர் இருக்கின்றது. இந்த பார்வையை எவன் முழுமையாக பார்க்கின்றானோ அப்படிப்பட்ட ஆண் பெண்ணை முடக்க மாட்டான், பெண்ணை பார்த்து பயப்பட மாட்டான், பெண்ணை சக தோழியாக பழக ஆரம்பித்து விடுவான். இப்படிப்பட்ட விழிப்புணர்வு மிக்க ஒரு ஆண் மட்டும்தான் பெண்ணை புரிந்து கொள்ள முடியும், நேசிக்க முடியும், அவளோடு இணைந்து வாழ முடியும். ஆனால் இப்படிப்பட்ட விழிப்புணர்வு பெற்ற ஆண்கள் இந்த சமூகத்தில் குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். பெண் பழி வாங்குகின்றாள். என் அறிவை முடக்கினாய், என் வாழ்வாதாரத்தை முடக்கினாய், நீண்ட நாட்களாகவே சமையலறையே, வீட்டில் திரைநிலையே எங்களை முடக்கி வைத்தாய் அல்லவா? வா,
நீ எதற்கு மயங்குவாய்? ஒரு ஆண் எதற்கு மயங்குவான் என்று பெண்ணுக்கு தெரியும். தன் உடலை ஆயுதமாக பயன்படுத்துகின்றாள். இதனால்தான் சில பெண்கள் ஆண்களை பழி வாங்குவதற்காக அந்த கோபத்தை, நூற்றாண்டு கோபம் அது, தன் தேகத்தை, உடலை ஆயுதமாக முடக்கி பயன்படுத்துகின்றாள் பெண். பாலுணர்வு, ஆண் பாலுணர்வு அதிகம் பாதிக்கப்படுகின்றான். பாலுணர்வு என்றால் என்ன என்று தெரியாத ஒரு ஆண் பெண்ணை பார்த்தவுடனேயே தொந்தரவுக்கு உள்ளாகின்றான். அந்த தொந்தரவினை அந்த பெண் புரிந்து கொண்டு இவனை இதை வைத்துதான் கையாள வேண்டும் என்று தன் தேகத்தை, தன் அழகை காட்டி அவனை இழுக்கின்றாள், அவனை பயன்படுத்துகின்றாள். ஆம், ஒரு பெண் தன் தேகத்தை, உடம்பை வைத்து ஆணை பொருளாக பயன்படுத்துகின்றாள். ஏன்? பல நூற்றாண்டுகளாக ஆண் சமூகம் பெண் சமூகத்தை பொருளாகத்தானே பயன்படுத்தியது. அவளை உயிர்ப்புள்ள பொருளாக எப்பொழுது பார்த்தது? வீட்டில் சமை, வீட்டை பார்த்துக்கொள், குழந்தையை பார்த்துக்கொள், வீட்டை விட்டு வெளியே வராதே, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், யூ ஆர் எ ப்ராப்பர்ட்டி மை செல்ஃப் என்று அவளை பொருளாகவே பயன்படுத்தி வந்தது ஆண் சமூகம். இதை மனதில் வைத்துதான் பெண் சமூகத்தில் சில பெண்கள் ஆணை பழி வாங்குகின்றார்கள், பழி தீர்க்கின்றார்கள். அது ஆள் மனதிலிருந்து எழும் ஒருவித உணர்வுதான். தன் உடம்பை ஆயுதமாக்கி ஆணை மடக்குகின்றாள், மயக்குகின்றாள்.